ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளின் காலை பொழுதில் ஆண்டுடைய இல்லம் நாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயரால் இவ்வழிபாட்டிற்கு வணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவொரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை முடிச்சூட்டி காக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையிலே மற்றும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை காணுகிற பாக்கியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த 2026வது ஆண்டின் 4 மாதத்தை உமது துணை கொண்டு நிறைவு செய்யவும் 5வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் நுழைந்து உம் இல்லத்தில் வந்து உம்மை ஆராதித்து இந்த மாதத்தை துவங்க வேண்டும் என்கிற உணர்வோடு உம் ஆலயம் நாடி வந்திருக்கிற அனைவரையும் கடவுள் ஆசீர்வதியும். வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறைவேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இவை அனைத்தின் ஊடாய் உமது நாமம் மாத்திரமே மகிமையும் மாட்சிமையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உமது திருப்பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மிக சிறப்பாக வழிபாட்டில் உம் திருமைந்தரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவின் திரு உடலோடும் உதிரத்தோடும் எங்களை உட்படுத்தி கொள்ளும் போது எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீ அருளக்கூடிய மன்னிப்போடு இந்த புனிதமான சாக்கிரமத்தாகிய திருவிருந்தில் எங்களை இணைத்துக் கொள்ள கர்த்தர் அருளை தாரும். இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. நாம் வழிபாட்டிற்கு ஆர்வமாகவும் மூவரு கடவுளை போற்றும் வண்ணமாக 24வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாட. 24வது பாடல். காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பதம் பாடிக்கொண்டாடு. சீலமுடன் பதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மனோயிற்காய் மறித்தாரே, மனுமைந்தன் என பெயர் வைத்திருந்தாரே. மனோயிற்காய் மறித்தாரே. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்திலே சிருஷ்டிகரை நீ உதயத்திலேந்து உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவ
சோதனைகளை வெல்லு. கெட்டு பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு. ஜீவ கிரீடம் சிரத்தில் அணிய. ஜீவ கிரீடம் சிரத்தில் அணிய. சிந்தனை செய் மனுவேலனை பணிய. காலமே தேவனை தேடு. சிறுவர்களே என்னிடம் சேர. தீருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர. செல்வம் அவர்க்கு பலிக்கும். பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். மெல்லாம் பரந்து ஜொலிக்கும். காலமே வேலையோமக்கு கைகூட. சத்யவேதன் கிருபை வரத்தை மன்றாட. கைகூட. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்ய பாதம் பயா. 127வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் இல்லை, திருமறையில 127வது சங்கீதம். கடவுள் அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் படியே. ஆமென். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படித்து நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கம் உள்ள நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். 24வது பக்கம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதும் ஆகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவென்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளென்று கடவுள் குமார் என்று புறப்படுகிறவர், பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்துகிறவர், தீர்க்க தரிசைகளை கொண்டு உரைத்தவருமாமே.
நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அடங்கி உள்ளது. The book of Genesis chapter 2 verse 7. இப்படி உழைச்சாதான் எங்களுடைய குடும்பங்களை மாறணும் அப்படின்ற மாதிரி உழைக்கிறதும் உண்டு. அது உழைச்சா அது எந்த பயனும் இல்லை. ஏன்னா நம்ம உழைப்பு தான் பாதிக்கும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால என்ன ஆகும், நமக்கு நம் நிலை, நம்முடைய உடல்நிலை பாதிப்படையும். அப்புறம் அந்த வேலை செய்யற காசு வந்து உடல்நிலையே சரியாக முடியும். அதனால் நமக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சில நேரம் இருக்கிறது. அதை மாற்றவும் நாம் கையாலே கூடுமாறு அம்பேத்கர் அவர்களை செய்யலாம். கடவுள்களை நம்மிடம் எழுப்பி அவர்களாகவும் சட்டத்தை உருவாக்குகிறார்கள். சிறப்பான நாளில் இந்த தொழிலாளர் தினத்தில் அனைவரும் பல்வேறு வழிகளை உழைக்கக்கூடியவர்கள். நாங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர், தொழிலாளர் என்ற நல்வாக்குகளை நான் தெரிவித்துள்ளேன். கடவுள்களை ஒழுங்காசிருப்பார். அதாவது நான் ஆசிரியரான சிந்தனை பகுதியில் ஆதியாகமம் 2:7 தரையிலிருந்து எடுத்த மண்ணினாலே கடவுளாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லப்பட்டது. ஸோ கடவுள் என்று நாம் எடுத்து வைத்து பார்க்கும்போது ஒரு கவிதை எழுதுகிறதுனா, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. யார் கண்டெடுத்த தொழிலாளி? யார்? விவசாயி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கடவுள் என்கின்றவர் முதலாளி. அவர்தான் முதலாளியாக வாசாக இருக்கிறவர். அவர் கண்டெடுக்கின்ற தொழிலாளி யார் என்றால் பணி செய்கிறவர், விவசாயி என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திருமலையை நாம் பார்க்கும்போது கடவுள் முதலாளியாகவும் இருக்கிறார், அதே கடவுள் தொழிலாளியாகவும் இருக்கிறார். கடவுளை நாம் ஒரு நிலையில் வைத்திருக்கின்றோம். அந்த கடவுள் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து நமக்கு பணி செய்யும் கடவுளாகவே மாறுகிறார். அதை நாம் இந்த திருமலையின் முதல் அதிகாரம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து படித்துக் கொண்டே வரும்போது அந்த கடவுள் தன் வார்த்தையினால் என்ன செய்கிறார்? இந்த முழு உலகத்தையும் படித்துக்கொள்ளையாக படித்துக் கொண்டே உருவாக்கி கொண்டே இருந்தார். இப்படி ஏதோ ஒரு பணியை கடவுள் செய்து இந்த முழு உலகத்தையும் கடவுள் அழகாக வடிவமைக்கின்றார். ஒழுங்கின்மையாக இருந்தது, கடவுளை ஒழுங்குபடுத்தினார். என்ன செஞ்சிருக்கிறார்? அங்கே செயல்பட்டிருக்கிறார். இப்போ சர்வீஸ் நடக்கும்போதுனா சர்வீஸ் சொல்லலாம். மாறி மாறி இடங்கள் இருந்தால் என்ன செய்வாங்க? கோயிலுக்கு இருக்கிறாரு, அவரோடு இணைந்து அநேக இந்த பணிகளை கூடுதலாக செய்வீங்க. என்ன செய்வீங்க? அந்த இடத்துல போயிட்டு இருந்தால்தான் கரெக்டாக. இப்போ இருக்கக்கூடிய புல்வீட்டில் என்ன இருக்கணுமோ நீங்கள் ஆட்கள் என்ன இருக்கணுமோ அந்த டீச்சர்லாம் அந்த அதே போல் நீங்கள் உட்கார்ந்து இடத்துல இருக்குன்னா அது மாறி இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? ஒழுங்குபடுத்துவோம். அப்போ நாம் அங்கே உழைக்கும் மக்களாக மாறுவோம். அப்போ கடவுள் ஒழுங்கின்மையாக இருந்த இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தும் கடவுளாக, அவர் செயல்படும் உழைக்கும் கடவுளாக மாறுவார். அந்த கடவுள் அடுத்த நிலைக்கு கடந்து போயினார். நாம் வாசிக்கிற பகுதியில் தரையிலிருந்து எடுத்த அந்த மண்ணினால் கடவுளாக கற்று மனுஷனை உருவாக்கினார். மண்ணை கொண்டு கடவுள் மனுஷனை உருவாக்குகிறார், பணி செய்கிறார்.
உருவாக்கின கடவுள் அப்படியே விடவில்லை. தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய அந்த உயிரை கொடுக்கும் அந்த ஆற்றலை கடவுள் தொடர்ந்து அந்த ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார். மனிதன் உயிர் உள்ளவனாக மாறுகிறார். உயிர் அற்ற நிலையிலே ஒரு மனிதன் இருந்தார். அவனை கடவுள் உயிர் ஓட்டம் உள்ள மனிதனாக மாற்றி வைத்தார் என்று அவர் கடவுள் நம்மை உருவாக்கிய கடவுள் ஒரு பணியை செய்து நம் அத்துணை பேரையும் கடவுள் உருவாக்குகின்ற கடவுள் என்பதை நாம் பார்க்கிறோம். உருவாக்கினார், இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த கடவுள் படைப்பாளியாகிய கடவுள், அந்த கடவுள் முதலாளியான கடவுள், அந்த கடவுள் பணி செய்யும் தொழிலாளியாகவும் இறங்கி பணி செய்கின்ற கடவுளாக திருமறையாக. இப்படி இருக்கக்கூடிய இந்த கடவுள் என்ன செய்கிறார் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். திருமறையில 15வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. கடவுள் அந்த மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு கூட்டிட்டு உயிர் கொண்டவனாக மனிதன் இருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் விடுகிறார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அதில் அவனை வைத்தார் அப்படின்னு. முதல் மனிதன் ஆதாம் உயிரோட்டம் உள்ள மனிதனால் கடவுளுடைய கரத்தால் படைக்கப்பட்ட அவருடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனாகி இருக்கிறார். அந்த கடவுள் அவரை விட்டு கொண்டு போய் விட்ட கடவுள் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த ஏழையின் தோட்டத்தை பண்படுத்த பாதுகாக்க அதில் அவனை வைத்தார். அந்த தோட்டத்தில் அவன் அமைதியாக இருக்கிறார். சும்மா செய்ய கடவுளுடைய கலத்தால் உருவாக்கப்பட்ட நம்ம பாட்டு என்ன பண்ணலாம், ஜாலியாக வந்து அந்த தோட்டத்தை என்ஜாய் பண்ணலாம் என்று தெளிவாக திருமறை சொல்கிறது. கடவுள் எதற்காக அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து அவரை வைக்கிறார் என்றால் பண்படுத்த பாதுகாக்க என்று நாம் அது ஆகியது என்று சொல்லப்படும். பணி செய்யவும் பார்த்து கொள்ளவும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதன், முதல் மனிதன், நம் அனைவருக்கும் ஆதி தந்தையாக இருக்கின்ற யார்? ஆதாம். பணி செய்த கடவுள் அவனை ஏழையிலே கொண்டு போய் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் திருமறையில வாசிக்கின்றோம். அந்த மனிதன் பணி செய்யும் மனிதனாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் திருமறை சொல்லுகின்றது, அவன் தனித்திருக்கிறான், கடவுள் தகுந்த துணையை அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் பின்வருகிற வசனங்களிலே நாம் படிப்போம். அந்த பகுதி நமக்கு பரிச்சயமான பகுதிகள். கல்யாணத்தின் போது, திருமணத்தின் போது வாசிக்கின்ற படைப்பாளர்கள். அப்போ கடவுளாகிய இறைவன் படைப்பாளியாக தொழிலாளியாகவும் மாறி அந்த கடவுள் ஒரு மனிதனை தன் கருத்தால் உருவாக்கி அவனை ஏழையிலே விட்டு உழைப்பாளியாக மாற்றி அவன் உழைப்பதின் விளைவாக அவன் வாழ்வில் என்ன தேவையோ கடவுள் அதை கொடுக்கும் கடவுளாக அவங்க 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தனியாக இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல, அவனுக்கு தகுந்த ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிக்கொண்டார். அவங்க கூட சொல்ல உண்டாக்குவேன். கடவுள் அவனிடத்துல அவனுடைய நிலையை புரிந்து அவனுடைய சூழலை கருதி இவன் தனித்திருப்பது சரியில்லை, அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவன் தேவையை புரிந்து கடவுள் அவன் தேவையை சந்திக்கும் கடவுளாக நாம் பார்க்கிறோம். அவனுக்குள் இருக்கின்ற ஒரு குறையை சரி செய்யும் கடவுளை நாம் பார்க்கிறோம். இப்படி கடவுள் அந்த நிலையில் நாம் பார்க்கின்ற அந்த கடவுளாகிய இறைவன் தொழிலாளியாக மாறி தன் நிலையிலிருந்து இறங்கி
தன் கரத்தால் மனிதனை உருவாக்கி ஏதேனே விட்டு அவனை பணி செய்யும் நபராக மாற்றி அவன் பணி செய்வதின் விளைவாக அவன் தேவைகளை சந்தித்து அவருடைய குறைகளெல்லாம் போக்கி மகிழ்வான வாழ்வை அந்த ஆதாமுக்கு முதல் பிள்ளைக்கு இறைவன் வழங்கினார் என்றார். இந்த கடவுள் இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். நம் அனைவரும் அவருடைய கரத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். அவரே நம்மை வடிவமைத்து நம்மை உலகத்தில் பிறக்க செய்யும் கடவுள். அதை நாம் ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாது, மாற்றி யோசிக்கவும் கூடாது. நாம் அனைவரும் கடவுளால் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அவர் கடவுளால் நாமும் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கும் போது கடவுள் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்வில் நிலைக்கு ஏற்ற அனைவருக்கும் ஒவ்வொரு பணிகளை கடமைகளை கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படி கொடுத்து வைத்திருக்கும் போது அந்த கடமைகளை நாம் சரியாக செய்கிற வழியில் கடவுள் நாம் கேட்காமலே நம் தேவைகளை சந்தித்து நம் குறைகளை போக்கி மகிழ்வான வாழ்வை நமக்கு அந்த இறைவன் வழங்குவார். ஆகையினாலே நாம் அமைதியாக இருக்கிற மனிதர்களாக இந்த உலகத்தில் இருத்தல் ஆகாது. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் செய்கின்ற காரியம் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக இருக்க வேண்டும். ஏதாவது செய்யணும் போயிட்டு விடவோ கொள்ளையடிக்கவோ கடவுள் விரும்பாததை செய்யும் ஒரு பணி செய்யும் நபர்களாக மாறுகிறது. அதை கடவுள் விரும்பவே மாட்டார். அதை எதிர்க்கும் கடவுளாக கடவுள் இருப்பார். அவர் கடவுள் ஆசைப்படுகின்ற, அவர் விரும்புகின்ற, அவர் நினைக்கின்ற பணிகளை வேலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது அந்த கடவுளை போல ஒரு உழைக்கும் நபர்களாக நாம் மாறும்போது கடவுள் நம் தேவைகளை புரிந்து அறிந்து அவைகளை நம் வாழ்வில் நிறைவேற்றி ஒரு நிம்மதியான மகிழ்வான சுகமான வாழ்க்கையை வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் கடவுளாக நிறைவேறுகிறார். அவையினால் ஒரு புதிய மாதத்திற்குள்ள நாம் நுழைந்திருக்கின்றோம். இந்த மே மாதம் உழைப்பாக தினம் என்று கருதப்படுகின்ற இந்த முதல் நாளிலே நாம் ஆண்டுடைய தளத்தில் வந்து இறைவனை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனை போல உழைப்பாளராக மாறின இறைவனை போல நாமும் என்னாலும் நமக்கு கடவுள் நிர்ணயித்திருக்கின்ற குவித்திருக்கின்ற நம் பணிகளை தொடர்ந்து வாழ்விலை சரியாக செய்து அவர் தரும் ஆசீர்வாதங்களை நன்மைகளை வாழ்விலை இறுதியாக பெற்றுக் கொள்வார்கள். எல்லாம் இறைவனுடைய வார்த்தையும் கூட நம்ம இறைவோடு வழக்கத்தை ஆசீர்வதித்து காத்துள்ளார்கள். எல்லா அறிவிற்கும் தான் ஒரு தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் பேசுவதோடு